உங்களில் அதிக மக்களுக்கு தெரியாத அடர்ந்த வனப்பகுதியில் ஐயப்பன் தன் அம்மாவுக்கு ஏற்பட்ட தலைவலியை சரி பண்றதுக்காக இந்த இடத்தில் புலிப்பாலை தேடி வந்ததாகவும் ஒரு வரலாறு. இதற்கு சாஸ்தா கோயில்னு சொல்லுவாங்க. மக்களே, இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா ஐயப்பன் 2 மனைவியோட காட்சி தரும் ஒரு கல் சிலையை பார்க்கலாம். அப்புறம் ஒரு மனைவியுடன் காட்சி தரும் ஒரு கல் சிலையை நம்ம அங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்ல மக்களே, இந்த இடத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸும் இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துக்கு நீங்க போகணும்னு நினைச்சா சனி ஞாயிறுல மட்டும்தான் வனத்துறை அனுமதி உண்டு. நுழைவு கட்டணமா 40 ரூபாய் வாங்குவாங்க. நீங்க டீப் ஃபாரஸ்ட்ல 1 டே ஸ்பெண்ட் பண்ணணுமா? சூப்பரான பிளேஸ், மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. நீங்க இந்த இடத்துக்கு போகணுமா? எங்க இருந்தாலும் விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்துருங்க. விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கிற தேவதானத்திலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் நீள தான் இந்த சாஸ்தா கோவில் இருக்கு. இதுக்கு நீங்க ஓன் வெஹிக்கிளா இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். தேவதானத்திலிருந்து உங்களுக்கு ஆட்டோ வசதியும் இருக்கு. இந்த சாஸ்தா கோயிலுக்கு சனி ஞாயிறு மட்டும் தான் மக்களே அனுமதி உண்டு. மேகமலை புலிகள் காப்பகத்தில் சாஸ்தா கோயிலுக்கு எங்கள் குழு சார்பாக வந்திருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, சபரிமலையில் தன் தாய்க்கு தலைவலி வந்தோடனே ஐயப்பன் புலிப்பால் கேட்டு வந்தப்போ வழி தெரியாமல் இந்த கானகத்துக்குள்ளே வந்துட்டாராம். அதனால் அவர் நினைவாக இந்த இடத்துல சாஸ்தா கோயில்னு ஒன்று வச்சுருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே தவம் பெற்ற நாயகின்னு அம்பாலும் மேலே இருக்காங்க. அதுக்கு கீழே இது தனியாக இருக்குது. இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கும் இந்த ஃபால்ஸுக்கும் அனுமதி சனி ஞாயிறு மட்டும்தான். வேறு நாளில் வந்துடாதீங்க. சனி ஞாயிறில் காலைல 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் விட்றாங்க. ரொம்ப இயற்கை அழகு, ரொம்ப கொட்டி கிடக்கு. முடிஞ்சால் குடும்பத்தோடு நீங்கள் கண்டு கழிக்க சூப்பரான இடம் இது. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சாஸ்தா கோயில். இது எங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற தேவதான பக்கத்தில் இருக்கிற சாஸ்தா கோயில். சாஸ்தா கோயில்னால் ஐயப்பனோட கோயில் தான். ஆமாம் மக்களே, ஐயப்பனோட கோயில் தான் உள்ளே இருக்காமா. அதுக்கு நம்மளுக்கு நுழைவு கட்டணம் ஒரு 40 ரூபா வாங்குறாங்க. சஃபாரி கிட்டத்தட்ட இந்த வனத்துறை வாகனத்தால் நம்மளுக்கு கூட்டு போவாங்க. ஒரு 3 கிலோமீட்டர் டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட்டு போவாங்க. நம்மளுக்கு லக்காக இருந்தால் இங்கே யானையை பார்க்கலாம், மான்களை எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட 1 டே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் நீங்கள் இந்த இடத்த நான் ரெஃபர் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐயப்பன் எல்லாருக்கும் தெரியும், கட்ட பிரம்மச்சாரின்னு தான் தெரியும். ஆனால் இங்கே ஒரு கல் சிலையில் ஒரு மனைவியோடு இருப்பாங்க, இன்னொரு கல் சிலையில் 2 மனைவி இருப்பாங்களாம். இது எல்லாமே நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். நேரில் எப்படி இருக்குன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாமா? வாங்க. இன்றைக்கி சனிக்கிழமை. இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னா சனி ஞாயிறு மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. மீதி நாட்கள் வந்தால் வனத்துறை நீங்கள் என்ன பண்ணாலும் உள்ளே விட மாட்டாங்க. இப்போ நம்ம சனிக்கிழமை போகிறதால ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டே போயிட்டுருக்கோம். கூட்டம் எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு, எவ்வளோ க்ரீனிஷாக அழகாக இருக்குது. நம்ம இயற்கை அழகை ரசிக்க நான் ரெஃபர் பண்ணுறது இந்த சாஸ்தா கோயில்னு சொல்லலாம். ஏன்னா சுற்றி வட்டாரத்தில் யாருன்னா இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வரலாம். நீங்கள் ராஜபாளையம் வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. சண்டே சாட்டர்டேயில் மட்டும்தான் கோயில் ஓப்பன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வனத்துறை நம்ம மான்கள் எல்லாமே நிறைய பார்த்தோம். வீடியோவில் எடுக்க முடியல, நம்ம ஃபோனும் அவ்வளோ குவாலிட்டியும் இல்லை. இங்கே மான்களை நிறையா பார்த்தோம். புள்ளி மான், குட்டி குட்டி மான், சின்ன மான், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். நீங்களும் உங்களோட லக் இந்த கோயிலுக்கு போகும்போது நீங்கள் என்னென்ன அனிமல்ஸை பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வாகனத்தில் நம்ம சஃபாரி போகும்போது நம்ம மூங்கில் தோட்டங்களை எல்லாமே பார்த்தோம். இங்கே சின்ன சின்ன மூங்கில் மரங்கள், செடிகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். வேறு அழகான மரங்கள், செடி கொடி, பூக்கள் தான் நிறைய பூத்து இருந்துச்சு இந்த வனப்பகுதியில். நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இயற்கை அழகை. நாம் போகும்பொழுது யானையோட சாணத்தை நம்ம பார்த்தோம். நிறையா சாணம் இருந்துச்சு அங்கங்கே. நீங்கள் போயிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் நம்ம சஃபாரி பண்ணுற மாதிரி இருக்கும். செம்மையாக இருந்துச்சு. செம்ம ஃபீல், ஒரு க்ரீனிஷை நம்ம ஒரு என்ஜாய் பண்ணலாம். மக்களே, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் வந்திருக்கோம். ஏன்னா சாஸ்தா கோயில் ஐயப்பனோட கோயில். எப்படி நம்ம முருகனோட கோயில் இருக்கோம் தமிழ்நாட்டில், முருகனுக்கு நம்ம ஐயப்பனுக்கும் இந்த தமிழ்நாட்டில் நிறையா கோவில் இருக்குது. அதுலேயும் இது ஒன்று சாஸ்தா ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலி காப்பகம். பாருங்க மக்களே, இந்த கட் அவுட் வரைக்கும் தான் நம்மளை கூப்பிட்டு வருவாங்க. இந்த கட் அவுட் வரைக்கும் நம்ம ஒரு 15 மினிட்ஸில் நம்ம இந்த இடத்துக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் வனத்துறை நம்மளுக்கு ரூட் சொல்கிறாங்க. நம்மளுக்கு இங்கே வந்தவங்க எல்லாருமே புதுசு. இங்கே போகும்போது சின்ன சின்ன அம்மன் கோயில் ஒன்று இருக்குது, அது கருப்பு சாமி இருக்குது, சாஸ்தா கோயில் இருக்குது. நம்ம குளிச்சுட்டு இந்த சாமி எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போகும்பொழுது இங்கே 2-3 பிளேஸ் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ். இங்கே நுழைவு கட்டணம் 40 ரூபா வாங்குறாங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட குட்டீஸோட கூட நீங்கள் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, நீங்கள் சேஃபாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் தனியாக மட்டும் போகிறீங்க, இங்கே அனிமல்ஸ் ஏதாவது கூட வரலாம். நீங்கள் இந்த இடத்துக்கு பாருங்கள், இங்கே ஒரு சிலர் நண்பர்கள் இங்கே குளிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் இருக்காமா, அந்த இடத்துக்கு நம்ம போகலாமா? வாங்க. இதை பார்த்துட்டு இதுக்கு மேலே ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. குளிக்க போகும்போது யானையோட சாணத்தை நம்ம பார்க்குறதுக்கே பயமாக இருந்துச்சு. எங்கேயா இருந்து நம்ம குளிக்கும் போது யானை வந்துச்சுன்னா நம்மளுக்கு தானே ப்ராப்ளம். அதெல்லாம் தாண்டி ஃபைனலாக ரீச் பண்ணிட்டோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் மக்களே. இந்த இடத்துல உங்களுக்கு நீச்சல் தெரியணுன்னா உள்ளே போகலாம், இல்லையா நீங்கள் ஓரமாக குளிச்சுட்டு போகலாம். சென்டரில் ஒரு 1.5 ஆழம் இருக்குது.
இங்கே ஒரு நல்ல அருவி செம்மையாக இருக்குது. எவ்வளோ அப்படியே கிளியராக இருக்குது பார்த்தீங்களா, கண்ணாடி மாதிரி. வாங்க குளிக்கலாம். நம்மளோட நண்பர்கள் எல்லாமே குளிக்கிறத நம்ம ஒரு வீடியோவாக எடுத்தேன். மதுவேந்தி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 20 பேர் நம்ம வந்துருந்தோம். நாம் குளிக்கலாம் அப்படின்னு போகும்போது 2 தும்பி, இது வித்தியாசமாக இருந்துச்சு பார்த்தீங்க. க்ரீன் கலரில், இங்கே ஒரு காக்கி கலரில் இருக்கா. இது வந்து ஒரு வித்தியாசமாகவே இருந்துச்சு. அதனால் அது வீடியோ நம்ம கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் லேட் ஆச்சு. அது பறந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம கிட்ட எட்டு போக நம்ம ஃபோனில் வந்து அவ்வளோ குவாலிட்டி இல்லைன்றதால இங்கே பாருங்கள் அப்படியே நம்ம ஜூம் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இந்த தும்பி எவ்வளோ அழகாக இருக்குது. இதை பார்த்துட்டு நம்மளுடைய நண்பர்கள் எல்லாமே குளிக்கிறாங்க, எல்லோரும் கை கட்டுறாங்க, மேலேருந்து குதிக்கிறாங்க. செம்மையாக இருந்துச்சு. ஒரு ஆஃப் டே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர், எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும். அதெல்லாமே போக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட உங்கள் ஒரு ஆளுக்கு நபருக்கு 40 ரூபா இங்கே வசூல் பண்ணுறாங்க வனத்துறை. அதெல்லாமே கொடுத்துட்டு உள்ளே வந்து நீங்கள் சாப்பாடு கூட எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு ஃபுல்லாக தரிசனம் பண்ணலாம். அவ்வளோ அழகான ஒரு பிளேஸ். இங்கே பாருங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. குடிச்சு முடிச்சுட்டு நம்ம கிளம்பும் போது இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறேன் எவ்வளோ அமைதியாக இருக்குது. எல்லாம் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிச்சு. அது பாய் நம்ம சொல்லிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் ரிட்டன். வாங்க போயிட்டு போகும்போது இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அம்மன், கருப்புசாமி, இது எல்லாமே நம்ம பார்க்க போகலாம். நாம் அப்படியே குளித்து முடிச்சுட்டு நம்ம பெருமாள் அண்ணா வந்து சாமி கும்பிட்டுருக்காரு. இது ஒரு அம்மன் சாமி. அம்மன் சாமியோட பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் அம்மன் சாமி தான். இங்கே விளக்கு வச்சுருந்தாங்க, நம்ம ஊதுபத்தி கற்பூரம் எல்லாமே வாங்கினாங்க. இதெல்லாமே நம்ம சாமி கும்பிட்டுட்டு இங்கே பாருங்கள் எல்லாம் மஞ்சள் தூவி. இது ஒரு அம்மன் சிலையாக தான் இருக்கும். ஒரு பாறையில் வந்து ஏதோ ஒரு புடைப்பு சிற்பமாக உள்ளே இருக்கும். இதை வந்து இப்போ வந்து நாம் வந்தது என்றைக்குன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. செம்மையாக இருக்கா. இந்த அம்மன் கோயிலை நம்ம பார்க்குறோம், அவ்வளோ அழகாக இருக்குது. இதை பார்த்துட்டு இது பக்கத்துலேயே கருப்புசாமி இருக்காங்கன்னு சொன்னாங்க, அங்கே போய் பார்க்கலாம். இந்த அம்மன் கோயில் பக்கத்துலேயே ஒரு கருப்புசாமியோட சிலைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து முன்னோர்கள் வழிபட்ட ஒரு கருப்புசாமி நம்ம பார்க்குறோம். இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு நம்ம வந்த சாஸ்தா கோவில், ஐயப்பனோட கோயிலை நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து கோபுரம் இது எல்லாமே எதுவுமே இல்லை. மணி தான் அதிகமாக இருந்துச்சு. நம்ம வேண்டுதலுக்காக நிறைவேறினா அந்த மணியெல்லாம் எட்டு வந்து வைக்கிற மாதிரி நிறையா மணிகள் இருந்துச்சு. ஒரு 20க்கு மேலே பக்கம் இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய நண்பர்கள் ஐயாமார்கள் எல்லாமே வந்து மணி அடிச்சுட்டு ஒளியோசை ஏற்றிட்டு அங்கே சாமி கும்பிட்டுருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இங்கே எல்லாமே கருப்புசாமி, ஐயனார் இருந்தாங்க. நம்ம ஐயனார் நிறையா சிலைகள் இருந்துச்சு. வித்தியாசமான சிலைகள் எல்லாமே பார்த்தோம். விநாயகர் சிலை இருந்துச்சு, நாகரோட சிலை இருந்துச்சு. இங்கே 2 சிலைகள் இருக்குது. இது யாருன்னு தெரியல, பட் தெரிஞ்சே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஆண் 2 பெண் இருக்கிற மாதிரி ஒரு சிலைகள் நம்ம பார்க்குறோம். அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே யானைகள் இருந்துச்சு. இது பக்கம் ஒரு அம்மன் சிலை இருந்துச்சு, ஒரு சுயம்பா வச்ச சிலை இருந்துச்சு. ரொம்ப பழைய சிலைகள்லாம் இருக்கும். இங்கே வித்தியாசம் என்ன நான் பார்த்து வியந்தது என்னென்னா, ஐயப்பன் பாருங்கள் 2 மனைவி. சாஸ்தா கோவில் நம்ம வந்து அச்சன் கோவிலில் தான் நம்ம பார்த்தோம். ஒரு ஐயப்பன் 2 மனைவியோட காட்சி தருது. அதே மாதிரி அதே கோலத்தில் இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஒரு மனைவி, 2 மனைவி, ஒரு ஐயப்பன் நம்ம பார்க்கலாம். அதே பார்த்துட்டு ஐயப்பனோட சிலை, அது பக்கத்தில் நாகர். இங்கே பாருங்கள், ஒரு ஐயப்பனோட சிலை, அது பக்கத்தில் யானை, ஒரு மனைவி. இது பார்க்குறது ஒரு அதிசயமான காட்சி. ஏன்னா நம்மளுக்கு ஐயப்பன் வந்து கட்ட பிரம்மச்சாரின்னு தான் அதிகம் பேருக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்து குடும்பத்தோடு இருப்பார். அது அழகாக நம்ம இருக்கும், அது நம்ம பார்க்கலாம். இது வந்து சாஸ்தா கோயில் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, தன் அம்மாவுக்கு தலைவலி ஏற்பட்டதால் புலிப்பாலை தேடி வந்த ஒரு இடம்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த தான் சாஸ்தா கோயில்னு சொல்லுவாங்க. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் இந்த ராஜபாளையம், ஸ்ரீவல்லிபுத்தூரில் யாரா இருந்தீங்கன்னா, இந்த மலைக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த மலைக்கு போயிருக்கீங்க, இந்த அழகை எத்தனை பேர் ரசித்திருக்கீங்க, வேறு மாவட்டத்தில் யாரா இருக்கிறவங்க இந்த மலைக்கு போயிருக்கீங்களா? இது வந்து ஒரு அழகான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ். நம்ம ஆன்மீகத்தையும் தேடி போகலாம். ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ், ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறது, இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல நம்மளுக்கு 40 ரூபா கொடுத்தா கிடைக்கும். இது வந்து வனத்துறை வந்து அவ்வளோ வந்து சுத்தமாக வச்சுருக்காங்க. எங்கேயுமே பிளாஸ்டிக் இது எதுவுமே இல்லை. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம உங்களை சந்திப்போம் மக்களை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பை பை, see you.